வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வெற்றிக்கான வழிகள் தொடர் வீடியோவில் இன்னைக்கு 13வது வீடியோ பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம 12 வீடியோக்கள் பார்த்துருக்கோம். அந்த 12 வீடியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னோட சேனல்ல பிளேலிஸ்ட்ல சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்னு பதிவு பண்ணி வச்சிருக்கேன், பாருங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நோ, NO, நோ. நேர்கொண்ட பார்வைன்ற படத்துல அஜித் ரொம்ப அழகா சொல்ல ஒரு டைலாக்ஸ், நோ மீன்ஸ் நோ, நோ மீன்ஸ் நோ. ஆமாங்க. If you say yes for unimportant things, you force to say no for important things. பெரியவங்க சொல்றாங்க. நீங்க தேவையில்லாத எல்லா விஷயங்களுக்கும் எஸ் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு நோ சொல்ற சூழ்நிலை வரும்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு, உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, மாமாச்சி சும்மா அப்படி போயிட்டு ஒரு காஃபி சாப்பிடலாம் கூப்பிடறான்னு வச்சுங்களேன். அவரு காசிப் பண்ணுவாரா, மற்றவங்களை பத்தி புறம் பேசுவாரா? தயவு செய்து நோ சொல்லுங்க. நோ மீன்ஸ் நோ. உங்க கோவொர்க்கர் கொலீக் உங்க கூட ஒர்க் பண்றாரு, வாங்க சார் ஒரு டம் போட்டு வரலான்னு கூப்பிடுறாரு, பேண்ட்ரிக்கு போய் காஃபி சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு. அவர் உங்க மனதுல தீமையான எண்ணங்களை விதைக்கக்கூடியவரா, நெகட்டிவிட்டி உடையவரா? நோ சொல்லுங்க, தப்பே கிடையாது, நோ சொல்லுங்க. உங்க ரிலேஷன்ஸ், சொந்தக்காரங்க சம்டைம்ஸ் நம்மளோட கனவுகளை உடைக்கிற மாதிரி பேசுவாங்க, நம்மளோட தன்னம்பிக்கை உடைக்கிற மாதிரி பேசுவாங்க. உங்க கனவுகளை உடைக்கக்கூடிய எண்ணங்களை உடையவரா? தயவு செய்து அவருக்கு நோ சொல்லுங்க. நோ சொல்ல வேண்டிய இடத்துல தயங்காம நோ சொல்லுங்க சார். அப்பதான் உங்களுக்கு வெற்றி உங்களை சேரும். எங்க எஸ் சொல்லணுமோ அங்க மட்டும் எஸ் சொல்லணும், எங்க நோ சொல்லணுமோ அங்க கண்டிப்பா நோ சொல்லியே தீரணும். எஸ் சொல்லாம கூட விட்டுலாங்க, நோ சொல்லாம விடவே கூடாது. அது வாழ்க்கையின் வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான அவசியம், முக்கியமான படி. ஸோ தேவையில்லாத இடத்துல நோ சொல்லுங்க, தேவையான இடத்துல எஸ் சொல்லுங்க. லேர்ன் டு சே நோ ஃபார் அன்இம்பார்ட்டன்ட் திங்ஸ். தேவையில்லாத விஷயங்களுக்கு நோ சொல்ல கத்துக்குங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுங்க. இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த செய்தி மற்றவங்களுக்கும் போய் சேரட்டும். நன்றி, வணக்கம்.